வணக்கம் உறவுகளே! நான் இன்றைக்கு முல்லைத்தீவு என்ற இடத்துக்கு நான். வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த அம்மாண்ட வீடியோ நீங்க ஏற்கனவே நாங்க பதிஞ்சு போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இவாண்ட கணவன் கடந்த கால யுத்தத்தில அவர் மாவீரரா இறந்துட்டார். அதுக்கு நாங்க இந்த அம்மாவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வாசல் இல்லாம, மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, ஒரு வாடகை வீட்ல இவ வாழ்ந்து வாரவா. ஆனா மாவீரர்ட்ட மனைவி. ஆனா உதவி செய்றதுக்கு எந்த ஒரு ஆட்கள் இல்லாமலுக்கு, அவக்கு வீடு வாசலும் இல்லாமலுக்கு ஒரு வாடகை வீட்ல இருந்து வந்தவா. குறிப்பிட்ட நாளைக்கு பிற்பாடு அந்த வாடகை வீட்டு அந்த வீட்டுக்கார ஓனர் சொல்லிட்டோம் என்னன்னு சொன்னா, "நீங்க வீட்ட விட்டு எழும்புங்கம்மா. இந்த வீட்ட நாங்க குடுக்க போறோம். உங்களால முடிஞ்சா இந்த வீட்ட நீங்க எடுங்க." இந்த வீட்டின் பெறுமதிய சொல்லிக்கணும். ரூ. 7,50,000 சொல்லிக்கணும் இந்த வீட்டின் பெறுமதி. உண்மையாவே சாதாரணமா ஒரு கூலி வேலை செய்ற அம்மாட்ட அவ்வளோ காசு கிடைக்கும்ன்றது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கு நாங்க இந்த அம்மா என்ன செய்யணும்னு தெரியாமலுக்கு நிறைய வசதியான வேணாமா நிறைய பேர சந்திச்சீங்களா? ஆ உதவி முன்வரை இல்லைண்ணே. எனது கணவர் மாவீரர் எனக்கு முதல் வீடு இருந்தது. நான் பிள்ளைக்கு திருமணம் செய்து அவருக்கு கொடுத்துட்டேன். அப்போ அவையோட இருக்கலாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தான். இந்த ஐயா தான் எனக்கு இப்போ இந்த வாடகை வீட்டை அவை விற்க போயினோம்னு சொல்லிக்கிறேன் வீட்டை. அதாலே வீட்டை விட்டு எழுந்த வேண்டி வந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த தம்பியோட போய் கேட்டு எடுத்துட்டு அந்த தம்பி சொல்லிச்சு கேட்டு பார்க்கணும்னு சொல்லி கதைச்சி அவர் தான் அந்த 3 ஐயா அவருக்கு சொல்லி எனக்கு இந்த வீடு எடுத்து தந்திருக்கேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் கூலி வேலைக்கு தான் போவேன். என்னன்னு சொன்னா, அன்றன்றாட கூலி வேலை போற ஆள் தான். இந்த வீட்டுக்கு அவர் ஓனர் சொன்ன இது 7,00,000 சொன்னவேல். ஆனா 7,00,000க்கு இந்த சுவிஸ் நாட்டில இருக்கிற மௌனமுத்தி அப்ப அவர் சொன்ன தவணை 3ஆம் மாசம் தான் தம்பி இந்த இதை நான் முடிச்சு தருவேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன். 3ஆம் மாசம் தான் தம்பி இதை முடித்து குடுக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். ஆனா 3ஆம் மாசத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு இன்றைய நாள்ல இந்த வீட்டுக்கு நாங்க முதற்கட்டமா வீட்டுக்கார ஓனர் 7,50,000 சொல்லியிருந்தவேல். கிட்டத்தட்ட நாங்க கதைச்சு 7,00,000க்கு இந்த வீட்டை எடுத்து இன்றைய நாள்ல முதற்கட்டமா ரூ. 4,00,000 காச குடுத்து இந்த வீட்ட இந்த அம்மாண்ட கையில இன்றைக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். மீதியா இன்னும் ரூ. 3,00,000 குடுக்க இருக்குது. உண்மையாவே இந்த அம்மா நான் பார்க்கையில உண்மையாவே சாப்பிடவும் இல்ல. சரியான அழுகையோட, கண்ணீரோட சொல்லியிருந்தா, "தம்பி நான் நிறைய வசதியான ஆட்கள போய் சந்திச்சேன். நான் ஒரு தடவையுமே உதவி செய்யல தம்பி" என்று சொல்லியிருந்தா. ஆனா உண்மையாவே சுவிஸ் நாட்டில இருக்கிற மௌனமுத்தி அப்பா 65 வயசா இருந்தாலும், உண்மையாவே இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு அவர் உதவி செய்து வாரே. அவர்ட்ட நிதி பங்களிப்புலாம் இன்றைய நாள்ல ரூ. 4,00,000 முதற்கட்டமா ரூ. 4,00,000 காச குடுத்து இந்த வீட்ட அம்மாண்ட கையில நாங்க இன்றைக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். ஆமா உங்களுக்கு சந்தோஷமாம்மா இந்த வீடு? சந்தோஷமா? சொல்லுவேன். நன்றி அப்பா, நன்றி. உண்மையாவே இந்த அம்மாவுக்கு இந்த வீட்ட எடுத்து குடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம் அப்பா. இவ தான் அந்த காணி உரிமையாளர். என்னன்னு சொன்னா, அவ தன் முகத்த காட்ட வேணாமாம் சொன்னா. அவ முகம் காட்டத்தான் விரும்ப இல்லன்னு சொன்னா. அந்த காச நான் கொண்டு வந்தேன் அப்ப அந்த அவன்ட கையில குடுக்குறதுக்கு. இந்த காச நீங்க எண்ணி பாருங்க கையில எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த இதுல. சரிக்கா அவ்வளோவா 4,00,000 இருக்காக்கா இதுல? 4,00,000 இருக்கு. சரியா இருக்கு. மிக்க நன்றி அவருக்கு. சொன்ன தவணையை விட்டுட்டு குறிப்பிட்ட முதலே தந்துட்டு அவர் 28ஆம் தேதி தவணை சொன்னவர் 20ஆம் தேதி தந்துட்டு அதுக்கு மிகவும் நன்றி. சரி நன்றி அப்பா. இதில் காசு கொடுத்துருக்கப்பா அக்காட்ட 4,00,000 காசு இருக்குது. இன்னும் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ காசு அக்கா தருமா இருக்குது? இன்னும் 3,00,000 தர வேணும். 3,00,000 சரி அதே அவர் குறிப்பிட்ட டைமுக்கு தந்து முடிப்பேர். இப்போ இதில் நாங்கள் உங்களுக்கு 4,00,000 காசு தந்துருக்கு. நன்றி அப்பா. அந்த காசு கொடுத்துருக்காவாக்கு உங்கள் குறிப்பிட்ட தவணைக்கு முன்னுக்கே அந்த காசை கொடுத்து நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி